ஹாய் எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். +2க்கும் 10th நம்மளை யாருன்னு தெரியுமான்னு தெரில. 9th-லேருந்து 10th போகிறோம், நம்மளை பார்ப்பீங்களான்னு தெரியல. பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக நம்ம சேனல் உறுதுணையாக இருக்கும் அண்ட் உங்கள் கூடயே இருப்பேன். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் +2 அண்ட் 10th ஸ்டாண்டர்ட் நான் லீவை வேஸ்ட் பண்ணிட்டேன். அடுத்து நான் என்ன பண்ணணும்? என்னால் ஹை மார்க் ஸ்கோர் பண்ண முடியுமா? என்ன சார் எல்லோரும் லீவ் வேஸ்ட் பண்ணிட்டு வீடியோ போட்டுட்ருக்காங்க. நாங்கள் லீவ் வேஸ்ட் பண்ண தான் செய்வோம். யார் என்ன சொன்னால் என்ன? லீவில் தானே என்ஜாய் பண்ண முடியும். ஸ்கூல் திறந்ததுக்கப்புறமா என்ஜாய் பண்ண முடியும். இப்போ போய் உட்காந்து 2 மணி நேரம் படிக்கும் 3 மணி நேரம் படிக்குன்னு ஷெடியூல் போட்டால் படினா நாங்கள் எப்போ தான் படிக்கிறது? என்ஜாய் எப்போ தான் பண்ணுறது? நான் எப்போ என்ஜாய் பண்ணுறது? எப்போ ஃபோன் பார்க்குறது? எப்போ ரீல்ஸ் பார்க்குறது? எப்போ டிவி பார்க்குறது? எப்போ கிரவுண்டுக்கு போகிறது? எப்போ ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் சுற்றுறது? ஸ்கூல் திறந்துட்டாங்கன்னா எங்களுக்கு பிஸி ஆகிடுவோம். ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஃப்ரீ. இந்த மாதிரி புலம்பிகிட்டு இருக்கீங்கன்னு நல்லா தெரியும். நிறையா மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா யோசிக்கிறது தான், லீவு டைமாவது விடுங்கடா, சும்மா இப்பயும் போட்டு வீடியோ போட்டு. ஏன்னா வீடியோ போடுறதே நிறைய பேர் பார்க்குறது கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா, பிஸியாக இருக்கிறாங்க. ஐபிஎல் மேட்ச்சு, அதுக்கப்புறம் கிரிக்கெட் ஆடுறது, இல்லை வந்து ஃபுட்பால் ஆடுறது, ஏதோ ஒரு அவுட் கேம்ஸு, இல்லை அப்படின்னா கேம்ஸு, இல்லை வந்து வீடியோ கேம்ஸ், இல்லை வந்து ஒரு ரீல்ஸ் அடிக்ஷன்ஸ், இல்லை வந்து ஒரு படம் பார்க்குறது, ஒரு 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 பொழுதுபோக்கு பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா வந்து ஃப்ரீ மைண்டடாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. தவறு கிடையாது. நான் 10th ஓகே, 10th பரவாயில்லன்னு சொல்லுவேன். கம்பேக் கொடுத்துர்லான்னு சொல்லுவேன். நம்ம 10th கம்பேக் கொடுத்துடலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் 12th அவ்வளோதான். ஏற்கனவே கொஸ்டின் பேப்பர் வந்து அப்படி கேட்பேன் இப்படி கேட்பேன் உருட்டிகிட்டு இருக்காங்க. இது என்னாக போகுதுன்னு தெரியல. 12th வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் ஒர்க் பண்ணணும். 11th எவனும் சரியாக படிக்கலை. ஏன் ஸ்கூலே படிக்க விடல. ஜனவரிலேருந்தே போர்ஷன் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எங்கே போய் 11th படிக்கிறது? ஸோ அதனால் 12th ஒழுக்கமாக படிக்கணும்னு வரீங்க, பேசிக்கே தெரியாமல். அப்போ 12th வந்து பார்த்திங்கன்னா நல்லா படிக்கிறோம்னா இந்த லீவ்லேயே பேசிக் கற்றுக்கிட்டு ஏதாவது பண்ணியிருக்கலாம். ஏதாவது டியூஷன் கிளாஸ் சேர்ந்தோ, இல்லை ஏதோ வீட்டில் உட்காந்து நம்ம வீடியோஸ் பார்த்தோ ஏதோ படிச்சிருக்கலாம். ஆனால் எதுவும் பண்ணல. சொல்லிக் கொடுக்குறக்கு ஆள் இல்லை சார், நாங்கள் சும்மா தான் சுற்றிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி சும்மாவே சுற்றிட்டுருக்கீங்க. ஏதாவது ட்ரை பண்ணியிருக்கலாம். மேக்ஸாவது ட்ரை பண்ணியிருக்கலாம். ஏதாவது 2 சப்ஜெக்ட் ட்ரை பண்ணியிருக்கலாம். 3 சப்ஜெக்ட் 4 சப்ஜெக்ட் ட்ரை பண்ண முடியலன்னு ஏதோ ஒரு சப்ஜெக்டாவது உட்காந்து படிச்சிருக்கலாம். இப்போ லீவெல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ வந்து கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா மே மாதம் கடைசியில் இருக்கும். இனி ஒரு 2-3 நாளில் வந்து ஸ்கூல் திறக்க வேண்டியது இப்போ தள்ளி வச்சிட்டாங்க, ஜூன் 4. ஸோ அப்படிங்கும்போது எனக்கு தெரிஞ்சு ஒரு வாரத்தில் ஸ்கூலு. இந்த ஒரு வாரத்தில் பெருசாக என்ன பண்ணிடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் என்ன ஜாலியாக இருந்தீங்களோ அதே மாதிரி ஜாலியாக இருங்க, தவறே கிடையாது. என்ன சார் இப்படியெல்லாம் பேசுகிறீங்க? இந்த ஒரு வாரம் எத்தனை நாள் படிக்கணும்? இந்த ஒரு வாரம் படிச்சிருவீங்களா? அதுதான் என்னோடய கேள்வி. ஆல்ரெடி படிச்சுட்ருக்கிறவனுக்கு நான் ஒன்றே தான் சொல்லுவேன், அதே கன்சிஸ்டன்சியாக கொண்டு போ. ஸ்கூல் திறந்தால் இன்னும் ஹார்ட் ஒர்க்காக கொண்டு போ, அவ்வளோதான். படிக்காதவனுக்கு ஒரே ஒரு வழி சொல்கிறேன், இனிமேலாவது தயவு செய்து +2 மார்க் வேணும்னா, +2வோட லைஃப், +2 வந்து அதிக மார்க் எடுத்து நல்ல கல்லூரியில் சேரணும்னா, கஷ்டப்படக்கூடாதுன்னா இனிமேலாவது கன்சிஸ்டன்சியாக டெய்லியும் உட்காந்து படிக்கணும். சார் இந்த லீவு ஒரு மாதம் ஒரு வாரம் ஆடிக்கிட்டா அப்படின்னு கேட்டால் அது இஷ்டம். நான் என்ன சொல்லுவேன்னா, இன்னிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுன்னு சொல்லுவேன். இப்போ நைட் ஆயிடுச்சு, நாளையிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுன்னு சொல்லுவேன். ஸ்டார்ட் பண்ணு. காலையில் ஒரு 2 மணி நேரம் லீவு டைம், 2 மணி நேரம் போதும். லீவு டைம் நீ ஒன்றும் 5 மணி நேரம் 20 மணி நேரம்லாம் படிக்க வேண்டாம். நான் வந்து 2 மணி நேரம், அட்லீஸ்ட் 3 மணி நேரம் சொல்கிறேன், 2 மணி நேரம். ஸ்கூல் திறந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா, ஜூன் 4க்கு அப்புறம் பிஸி ஆகிடுவோம். அப்போ நம்ம ஸ்கூலுக்கு திறந்தோன்னே ஒரு 6:45 to 7க்குள்ளே நம்ம என்ன பண்ணோம்னா, நம்ம ஸ்டடிக்கு உட்காந்துடணும். உட்காந்துட்டு ஒரு 9:30 முடி நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா 1.5 மணி நேரம் மஸ்ட்டு மேக்ஸு டெய்லியும், சரிங்களா? அப்புறம் மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா தயவு செய்து 4:45க்கு எந்திரிச்சிடணும். அதாவது பெட் டைம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10:30க்குள்ளே போகணும். அதாவது உங்கள் டின்னர் வந்து 8:30க்கே முடிச்சிடணும். டியூஷன் போகிறவனா இருந்தால் வந்தோடனே டின்னர் முடிச்சிரு. 10:30க்கு பெட்டுக்கு போயிடு. அப்போ தான் ஒன்றால் 4:45க்கு எந்திரிக்க முடியும். 4:45 to 5 மணி முடி எக்ஸசைஸ்னால் சைக்கிளிங்கு, இல்லை ஜாகிங்கு, வாக்கிங்கு, தண்டால் எடுக்கிறது, புஷ்அப் எடுக்கிறது, இல்லை தம்பிள்ஸ் தூக்கிறது, உனக்கு பிடிச்ச மெடிடேஷன், யோகா, என்ன எக்ஸசைஸ் வேணாலும் பண்ணு. அந்த 1/4 மணி நேரம் ஒரு டச்சு நீ பண்ணினா கன்ஃபார்மாக ஃப்ரெஷ்அப் ஆகிடுவேன். இது டெய்லியும் பண்ண முடியலன்னா ஒரு 3 நாள் பண்ணினாலே போதும், கன்சிஸ்டன்சியாக நீயே ஆரம்பிச்சிடுவேன். என்னால் எந்திரிக்க முடியல சார், காலையில் நான் வந்து கோட்டை விட்டே இருக்கிறேன், என்ன சார் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 2 நாள்
நான் சொன்ன மாதிரி 2 நாள் எந்திரிச்சு இந்த மாதிரி பண்ணிப்பார். கன்ஃபார்மாக சொல்கிறேன், நீயா தான் அலாரம் வச்சு 3வது 4வது நாள் எந்திரிச்சுவேன். இதே மாதிரி ஒரு வாரம் ஃபாலோ பண்ணு, கன்சிஸ்டன்சி ஆயிடும். இதை நீ பண்ணலன்னா உனக்கு இந்த டைம் பத்தாது. இதனால் மார்க் எவ்வளோ பாதிக்கப்படும்னு உங்கள் சீனியர்ஸ் கிட்ட கேட்டுப்பார். இப்போ ரொம்ப கட் ஆஃப் கம்மியாகி ரொம்ப 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 அவஸ்தையான நிலைமையில் இருக்காங்க. ஸோ அதனால் தயவு செய்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய டைமை வேஸ்ட் பண்ணதை காம்பன்சேஷன் பண்ணோன்னா நீங்கள் வந்து தயவு செய்து என்ன பண்ணோன்னா ஸ்கூல் ஓப்பன் பண்ணுற டைமில் ஈவினிங்கும் சரி காலையிலும் சரி 2 நேரமும் நீங்கள் படிக்கணும். ஞாயிற்றுக்கிழமை ஆனால் ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் படிக்கணும். 6 மணி நேரம் படிக்கணும் தான். அட்லீஸ்ட் ஒரு 5 hours, காலையில் ஒரு 3 hours, சாயங்காலம் ஒரு 2 hours, அந்த மாதிரி ஏதாவது பிரித்து நீங்கள் படிக்கணும். இல்லைன்னா கோவிந்தா கோவிந்தா தான். என்ன சார் ரைமிங்காக சொல்கிறீங்கன்னா உண்மை தான். இப்போல்லாம் ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க. ஃபிசிக்ஸில் கொஸ்டின் ஆன்சர் வரும்னு போகிறான், சம்மு கேட்குறான் 5 மார்க்கில். இப்போ கெமிஸ்ட்ரியில் ஏதாவது ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி ஒரு கொஸ்டின் தான் ஒரு 5 மார்க் பார்த்தா 2 கொஸ்டின் கேட்குறான். அந்த 2வது கொஸ்டின் எழுதவும் முடியல. ப்ராப்ளம்ஸ் கேட்குறான். ப்ராப்ளம்ஸ் கேட்டால் பரவாயில்லையே, அதில் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் யாருக்குமே தெரியாத காம்பவுண்ட் ஏ, காம்பவுண்ட் பி, காம்பவுண்ட் சின்னு ஓனாக அதை அடிச்சு விட்றான். ஒன்றுமே புரியல. கொஸ்டின்ஸ் எல்லாம் எங்கேருந்து கேட்குறாங்கன்னு தெரியல. இதுக்கு நம்ம படிக்கணும், ஒர்க் அவுட் பண்ணணும், ஹார்ட் ஒர்க் பண்ணணும், கன்சிஸ்டன்சியாக இருக்கணும். கன்சிஸ்டன்சியாக இருந்தால் தான் அரசி ஆளாய முடியும். நீ நிறைய படிக்க முடியும். நிறைய படித்தா தான் நிறைய டெஸ்ட் எழுத முடியும். நிறைய டெஸ்ட் எழுதுனா தான் மறதி இருக்காது. நீ வந்து சும்மா படித்தா மட்டும் பத்தாது. நீ வந்து படித்ததை வீக்கெண்டில் டெஸ்ட் எழுதி பார்க்கணும். ஒன்று டியூஷன் கிளாஸஸ் போகிறவன் அங்கே டெஸ்ட் எழுது, அவங்க வைக்கிற டெஸ்ட்டு, இல்லை ஸ்கூல் டெஸ்ட் எழுது. ஸ்கூல் டெஸ்ட்டெல்லாம் எனக்கு முடியாதுங்க சார், கன்சிஸ்டன்சியாக அவங்க வச்சுக்கிட்டே இருக்காங்க, எனக்கெல்லாம் அதை ஃபாலோ பண்ணணும். நீயா வீட்டில் உட்காந்து ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஒரு கொஸ்டின் பேப்பர் டவுன்லோட் பண்ணி எழுது. ஏகப்பட்ட கொஸ்டின் பேப்பர் ஆன்லைனில் இருக்குது, எழுது. இல்லை வீக்லி டெஸ்ட்டு நம்ம வைக்கிறான்னா வைக்கலாம். இந்த மாதிரி வீக்லி வந்து ஒரு சாட்டர்டே சண்டே வந்து நீயா ஒரு 2 டெஸ்ட் எழுது. மேக்ஸில் 1, ஃபிசிக்ஸில் 1, அப்புறம் கெமிஸ்ட்ரி 1, ஃபிசிக்ஸ் 1, அப்புறம் மேக்ஸில் 1, கெமிஸ்ட்ரி 1, அந்த மாதிரி மாறி மாறி ஆல்டர்னேட்டிவாக எழுது. ஓகேவா? டெஸ்ட் இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது. இன்னொன்று, இந்த லீவு வேஸ்ட் பண்ணதுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, 6:45 நீ எந்திரிச்சு ஈவினிங் வந்து நீ ஷெடியூல் உட்காந்துடணும். டியூஷன் போகிறோம், டியூஷன் போய் ஒழுக்கமாக உட்காந்து படிக்கணும். அங்கே போய் உட்காந்து பேசிட்டு விளையாண்டுருக்கூடாது. இதை இங்கேயும் அதான் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அதனால் தயவு செய்து வந்து டியூஷன் போகிறவன் காசை வீணாக்கி பெற்றவங்களோட ஹோப்பையும் வந்து இது பண்ணிடாத. ஸோ தயவு செய்து இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள். 1.5 மணி நேரம் மேக்ஸ் டெய்லியும் நீ ஈவினிங் படித்தாலும் சரி, இல்லை காலையில் 1.5 மணி நேரம் நீங்கள் வந்து படித்து ஈவினிங் வந்து ஃபுல்லாக ஃபிசிக்ஸ் படித்தாலும் சரி. இப்போ மண்டே வந்து ஃபிசிக்ஸ்னு வச்சுக்கோங்க, ஈவினிங் வந்து மண்டே ஈவினிங் வந்து ஃபிசிக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. மண்டே அதே டியூஸ்டே மார்னிங் தானே நீ அடுத்து படிப்ப. டியூஸ்டே மார்னிங் வந்து மேக்ஸ், அதே மாதிரி டியூஸ்டே மார்னிங் மேக்ஸு, ஈவினிங் வந்து கெமிஸ்ட்ரி, அதே மாதிரி வெனஸ்டே ஈவினிங் வந்து ஃபிசிக்ஸு, மார்னிங் வந்து என்னது மேக்ஸு. ஸோ புரிஞ்சுதா உனக்கு? அதே மாதிரி தேர்ஸ்டே ஈவினிங் வந்து கெமிஸ்ட்ரி, மார்னிங் வந்து மேக்ஸ். புரிஞ்சுதா? காலையில் மேக்ஸ் வச்சுக்கோ. இல்லை சார் மேக்ஸ் படிக்க டைம் இல்லை அப்படின்னா சாயங்காலம் மேக்ஸை வச்சு காலையில் ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி ஆல்டர்னேட்டிவ் வச்சுக்கோ. இந்த 3 சப்ஜெக்ட் மட்டும் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணு. ஆர்ட்ஸ் குரூப்பாக இருந்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸு, காமர்ஸு, எக்கனாமிக்ஸு. பிஎம் இருந்தால் பிஎம்மும் சேர்த்து கான்சன்ட்ரேட் பண்ணணும். அக்கௌண்ட்ஸு காமர்ஸில் உனக்கு எதாவது ஈஸியாக இருந்தால் அது கொஞ்சம் ஒதுக்கிட்டு வீக்கெண்டில் பார்த்துட்டு அக்கௌண்ட்ஸு காமர்ஸில் எக்கனாமிக்ஸ் அல்லது ஏதோ ஒன்று. பிஎம் கண்டிப்பாக, பிஸ்னஸ் மேக்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். சிஏ இருக்கிறவங்க பிரச்சனை கிடையாது, சிஎஸ்ஸு சிஏலாம் பிரச்சனை கிடையாது, பயாலஜிலாம் பிரச்சனை கிடையாது. இந்த 4th சப்ஜெக்ட் படிக்கிறதுக்கு எப்போ டைம் ஒதுக்கணும்னா சரியாக இருக்கணும் சாட்டர்டே சண்டே. தமிழ் இங்கிலீஷ் வந்து ஒரு 3rd வீக் ஆஃப் ஜூன்லேயோ இல்லை 4th வீக் ஆஃப் ஜூன்லேயோ ஸ்டார்ட் பண்ணால் போதும். ஸ்கூல்லேயே படிக்க வச்சுருவாங்க, ஸ்கூல்லேயே நீங்கள் வந்து படித்தா போதும். நீங்கள் கோர் சப்ஜெக்டாவது ஒழுக்கமாக வந்து கோர் சப்ஜெக்ட் சொல்லக்கூடிய மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸ், காமர்ஸ், அக்கௌண்ட்ஸ், பிஎம் இதையாவது ஒழுக்கமாக படிங்கிற டைமை ஒதுக்கி இதை நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கனாலே உங்களால் பெரிய லெவலில் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஆனால் இப்போ நான் லீவு விட்டுட்டேன், லீவில் நான் எதுவும் படிக்கலை, இப்போ நான் வந்து தொடங்கினா வந்து ஜெயிக்க முடியுமா அப்படிங்கிட்ட கண்டிப்பாக ஜெயிக்க முடியும், கண்டிப்பாக முடியும். ஆனால் கன்சிஸ்டன்சியாக டெய்லி ஒரு நாள் கூட விடாமல் படிக்கணும். ஏதோ ஒரு நாள் ஏதோ காய்ச்சல், ஏதோ ஒரு நாள் வெளியே போய்ட்டு அது பரவாயில்ல. டெய்லி உட்காந்து தேய்ச்சிட்டு கிடந்த அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ தயவு செய்து நீ வந்து பண்ண வேண்டிய விஷயம் ஈவினிங் ஒன்று, காலையில் ஒன்று. அண்ட் இதை நீ கன்சிஸ்டன்ஸாக பண்ணால் லீவ் வேஸ்ட் பண்ணதை காம்பன்சேட் பண்ணிக்கலாம். இல்லைனா முடிஞ்ச, ஏன்னா ஜூலை 2வது வாரம் வந்து உனக்கு 2வது வாரம் 3வது வாரத்துக்குள்ளே உனக்கு வந்து என்ன வந்துடும், மந்த்லி மிட்டம் வந்துடும். ஃபஸ்ட்டு மிட்டம் வந்து போர்ஷன்ஸு என்னென்னு நான் சொல்லிட்டேன், ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன் சரியா. ஃபஸ்ட்டு மிட்டமோட போர்ஷன்ஸ் விவேக் மேக்ஸ் அண்ட் சயின்ஸ்னு அடிச்சு பாருங்கள் வரும். ஸோ ஜூலை 3rd வீக்குள்ளே உங்களுக்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட் மிட்டம் முடிச்சாகும், ஃபஸ்ட் மிட்டம் போர்ஷன்ஸ் படித்தாகும்.
அதுக்கு நீங்கள் கன்சிஸ்டன்சியாக இருந்தால் முடியும். ஸ்கூலில் தட்டி எரிஞ்சிருவாங்க. மேக்ஸ் எல்லாம் ஒன்றுமே புரியாது. அது எக்ஸசைஸ் நடத்துகிற எக்ஸாம்பிள் நடத்த மாட்டாங்க. ஃபிசிக்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சருபுருன்னு போயிட்டே இருப்பாங்க. கெமிஸ்ட்ரி அதுக்கு மேலே இருக்கும். ஸோ தயவு செய்து நீங்கள் வீட்டில் வந்து உட்காந்து படிச்சிங்கன்னா மட்டும்தான் அது தலையில் ஏறும். இல்லைனா ஒன்றும் பண்ண முடியும். என்ன படிக்கணும், ஏது படிக்கணும், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எது, எந்த ஏரியா படிக்கணும், எதெல்லாம் படித்தா கரெக்டாக நம்ம போய் எக்ஸாம் எழுதலாம், இதெல்லாம் நான் சொல்கிறேன். வெயிட் பண்ணு. நான் இன்னும் இம்பார்ட்டன்ட் போடவே ஆரம்பிக்கலை. நான் இன்னும் என்ன ஏரியா படிக்கணும்னு சொல்லவே ஆரம்பிக்கலை. பயப்படாத, நான் இருக்கேன். தயவு செய்து நீ பண்ண வேண்டியது இந்த லீவை வேஸ்ட் பண்ணது காம்பன்சேட் பண்ணு. தோத்துட்டேன்னு நினச்சிட்டிங்கன்னா தோற்றுருவேன். இந்த லீவையும் வேஸ்ட் பண்ணி ஜூன் மாதமும் வேஸ்ட் பண்ணி தோற்றுருவேன். ஃபஸ்ட்டு மிட்டம் முடிஞ்சதுன்னா கோட்டையில் கம்பேக் கொடுக்க முடியாது. ஏன்னா ஃபஸ்ட் மிட்டம் போர்ஷன்ஸு முக்கால்வாசி வருது அந்த ஃபஸ்ட்டு வால்யூமில். அதை முடிச்சிங்கன்னா கோட்டைலி போர்ஷன்ஸ் ஒரு மாதத்தில் படித்து முடிக்கணும். நீ ஃபஸ்ட் மிட்டம் போர்ஷனே சரியாக படிக்காதப்போ கோட்டைலி போர்ஷன்ஸு அதையும் சேர்த்து படிக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது டைம் பத்தாது அந்த இடத்துல. அப்புறம் செப்டம்பரில் வர கோட்டையில் ஃபுல் அரை போர்ஷன்ஸ் இருக்கும், அரைவாசி இருக்கும். ஒன்றால் காம்பன்சேட்டே பண்ண முடியாது, படிக்கவே முடியாது, டைமே இருக்காது, ரிவிஷனும் பண்ண முடியாது. 2 பாடம் படிக்கிறதுக்குள்ளே 3ஆவது பாடம் 4ஆவது பாடம் படித்தா தான் மார்க் கிடைக்கும். ஒரு 6 பாடம் இருக்குன்னா ஒரு 4 பாடம் நல்லா படித்தா தான் மார்க் கிடைக்கும். 4 பாடம் 5 பாடம் தான் நல்லா படித்தா தான் மார்க் கிடைக்கும். ஆஸ் பர் ப்ளூ பிரிண்ட் கிடையாது. அந்த இதுபடி ஷெடியூல் படி, ஐ மீன் கொஸ்டின் பேப்பரில் அந்த கம்பல்சரி போக இருக்கிற கொஸ்டின் சொல்கிறேன். அப்போது நீ தயவு செய்து நீ வந்து ஃபஸ்ட் மிட்டம் போர்ஷன்ஸை விட்டுறாத. அப்போ கன்சிஸ்டன்சியாக படித்தா தான் ஃபஸ்ட்டு மிட்டம் போர்ஷன் வந்து முடிக்க முடியும். ஸோ நம்ம சேனலில் என்னெல்லாம் வரும்னா கிராஷ் சீரிஸ் வரும், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வரும். உனக்கு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிக்கு என்ன சொல்லித்தரணுமோ சொல்லித்தரேன். என்னெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், இம்பார்ட்டன்ட் ஏரியா, எது படித்தா போதும், இதை நான் சொல்கிறேன். கண்டிப்பாக நான் சொல்கிறேன், உனக்கு வழிகாட்டுதலாக இருக்கும். இதை படித்தா போதும், கண்டதெல்லாம் நீ படிக்க வேண்டாம், இதை படித்தா போதும் நான் சொல்கிறேன். அதை படிச்சுட்டு போனால் 100% மார்க் எடுக்கலாம். 90 கிடையாது, 100 out of 100 ப்ராமிஸ். சரிங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு லைக் பண்ணுங்கள். நான் சொன்ன மாதிரி ஷெடியூலை ஃபாலோ பண்ணுங்கள். லீவ் வேஸ்ட் பண்ணதை மறந்துடுங்க. இனியாவது ஒழுக்கமாக வந்து கன்சிஸ்டன்சியாக படிங்க. எதுலேயுமே போய் முட்டி மோதிக்காதீங்க. தயவு செய்து ஒரே பாதையில் யோசிங்க. பெற்றவங்களோட மானத்தையும், பெற்றவங்களோட ஹோப்பையும், பெற்றவங்களோட காசையும், பெற்றவங்களோட உழைப்பையும் காப்பாற்றுங்க. ஏன் நான் சொல்கிறேன்னா, அவங்க அதுக்கப்புறம் டொனேஷனாக கட்டிகிட்டு இருக்கணும். நீ இப்போ படிக்கலைன்னா அப்புறம் மார்க்கமே டொனேஷன் கட்டி எதுக்கு பெற்றவங்களை கஷ்டப்படுத்துறீங்க? இப்போவே படிங்க, நல்லா படிங்க. எவ்வளோ கஷ்டமாக வந்தாலும் நம்ம எழுதலாம். ஓகேவா? நன்றி, வணக்கம், தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.